இன்னைக்கு பார்த்தீங்களா பௌர்ணமி. பௌர்ணமி அப்படின்னாலே நம்ம எல்லாத்துக்குமே முதல்ல ஞாபகம் வருவது அந்த அழகா அந்த நிலவு தான். இந்த நாளில் வீட்டில் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அப்படி வழிபடும் போது குலதெய்வம், இஷ்ட தெய்வம், வீட்டு தெய்வங்களை வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அதுலேயும் இந்த வீட்டில் இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் பூஜை செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் எப்பேற்பட்ட துன்பமாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் சரி, தீராத துன்பமாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே தீர்ந்துடும். உங்களுடைய வீட்டில் வறுமை நீங்கி உங்களுடைய வீட்டில் செல்வம் பெருக இந்த மட்டும் செய்யுங்க. வீட்டில் பௌர்ணமி வழிபாடு எப்படி செய்கிறது, அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றின ஒரு விரிவான தகவலை இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இதுதான் ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் இன்று செய்யக்கூடிய இந்த விஷயம் உங்களோட வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பௌர்ணமி இன்னைக்கு மாலை 6 to 7 மணிக்குள்ள உங்களோட வீட்டு பூஜை அறையில் இந்த தீபத்தை மட்டும் ஏற்றி நீங்கள் சர்க்கரை பொங்கல், பால் பாயாசம் இது எல்லாத்தையுமே நைவேத்தியமாக செஞ்சு லலிதா சகஸ்கர நாமம் அல்லது அம்மனோட பாடல்களை பாடி வழிபாடு செய்யறது மிக மிக நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். இந்த விரதம் மற்றும் வழிபாடு குடும்பத்தில் இப்படி விரதம் இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோமா, குடும்பத்தில் அமைதி, லட்சுமி கடாசம் மற்றும் நீண்ட ஆயுளை தரக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு தான் இந்த பௌர்ணமி வழிபாடு. இந்த பௌர்ணமி வழிபாட்டை 1 மணி நேரத்திற்கு மிக சிறப்பாகவும் முழுமையாகவும் எப்படி செய்கிறது, இப்படி செய்யறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, இதையெல்லாம் பற்றின ஒரு விரிவான தகவலை நம்ம இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். இந்த 1 மணி நேரத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப மிகச்சிறந்த ஒரு காலம். வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல்லை ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேலுமே இந்த பௌர்ணமி அப்படின்னாலே நமக்கு எல்லாருக்குமே முதல்ல ஞாபகம் வருவதும் பார்த்தோம்னா திருவண்ணாமலை கிரிவலம் தான். கிரிவலம் செல்வது நம்மளுடைய எப்பேற்பட்ட ஜென்ம பாவமாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சரி, பல பிரச்சனைகள் பல சோதனைகள் தீர்க்கவே முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த பௌர்ணமி அப்படின்னாவே கண்டிப்பாக நம்ம மற்ற நாளில் நம்ம கிரிவலம் போகிறத விட இந்த பௌர்ணமி நாளில் கிரிவலம் போகிறது ரொம்பவே நல்லது. அதுலேயும் இந்த குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம போகிறது கூடுதலான ஒரு பலன்களை கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் ஏற்படுத்தும். அதே நேரத்தில் நீங்கள் இந்த பௌர்ணமி நாளில் வீட்டு பூஜையில் எப்படி வழிபாடுகள் செய்வீங்க, இந்த பௌர்ணமி அப்படின்னாலே நம்ம இந்த கிரிவலம் எந்த டைமில் போவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி ஃபேமிலியே போவீங்களா இல்லை நீங்கள் மட்டும் போவீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நாள். இந்த பௌர்ணமி நாளில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு பூஜையும் சரி ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்லலாம். செல்வம் சம்பந்தமான பூஜைகளாக இருந்தாலும் சரி அல்லது ஆரோக்கியம் சம்பந்தமான பூஜைகளாக இருந்தாலும் சரி இந்த நாளில் செய்வது அப்படிங்கிறது அதிக ஒரு பலனை கொடுக்குமா. அத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த பௌர்ணமி தினம் பார்த்தீங்களா ரொம்ப சிறப்பான ஒரு நாளாக இருக்குது. இது பார்த்தீங்களா ரொம்ப உகந்த ஒரு நாளாகவும் இருக்குது. அதுவும் பார்த்தீங்களா திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு உகந்த இந்த திங்கட்கிழமையில் இந்த பௌர்ணமி அமைவது கூடுதலான ஒரு சிறப்பை பெறுகிறது. திங்கட்கிழமையில் இன்னைக்கு பார்த்தீங்களா பௌர்ணமி அதிகாலையிலே தொடங்கிருச்சு. நாளைக்கு அதிகாலை வரைக்குமே இந்த பௌர்ணமி திதியானது இருக்குது. ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக இருக்குது. இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினம் வந்தால் கூட இந்த மாதம் அப்படிங்கிறது, அதாவது இந்த ஆணி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா காரணம் என்னன்னா ஆணியில் பௌர்ணமி தினம் மூல நட்சத்திரத்தில் வருவது அன்றைய தினம் பார்த்திங்களா ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாக இருக்குது. இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் சரி அது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அதுலேயும் பார்த்திங்களா நம்ம இந்த சின்ன விஷயமாக நம்ம செய்யக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி அது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தும். அதாவது பூஜைக்கான நேரம்னு பார்த்தோமா அதிகாலை பிரம்ம முகூர்த்தம். நீங்கள் காலையிலே எழுந்துட்டு ஒரு 4 to 6 மணி வரைக்கும் இந்த நேரத்தில் குளித்து முடித்து அன்றைய நாள் பார்த்திங்களா வழிபாட்டை நீங்கள் தொடங்கியிருக்கலாம். மாலை சந்தியா காலம் ரொம்ப உகந்த ஒரு நேரம்னு சொன்னோமா மாலை 6 மணி முதல் 7 மணிக்குள்ளே அந்த சந்திரன் உதயமாகக்கூடிய இந்த நேரத்தில் செய்யப்படக்கூடிய பூஜை அப்படிங்கிறது அதிகமான ஒரு பலன்களை உங்களோட வாழ்க்கையில் கொடுக்கும். அதாவது இந்த பூஜை நம்ம எதற்காக செய்யணும் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. இதில் என்ன உங்களுக்கு பெனிஃபிட் அப்படின்னு யோசிப்பீங்க. அதாவது சந்திரனோட ஈர்ப்பு விசை பௌர்ணமி இன்னைக்கு சூரியனும் சந்திரனும் நேர் எதிராக ஒரு 180 டிகிரியில் இருக்கிறதுனால சந்திரனோட முழுமையான ஆற்றல் அப்படிங்கிறது பூமியில் நேரடியாக விடும்.
இது மன அமைதியை நமக்கு கொடுக்கும். இந்த நேரம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு நேரங்க. அதனால் இந்த நேரத்தில் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். கர்ம வினைகள் இருக்கா, அதை நீங்கணும் அப்படின்னா இந்த நாளில் உங்களோட முழு மனதோடு நீங்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனை ஆன்மீக பலத்தை அதிகரிப்பது மட்டும் இல்லாமல் தீய கர்ம வினையை கரைக்கும் ஆற்றல் கொண்ட ஒரு அற்புதமான நேரம் தான் இந்த 6 to 7. செல்வம் மற்றும் ஆரோக்கியம், லட்சுமி தேவி அல்லது அம்பாளை வழிபடுவது வீட்டில் ஒரு நிலையான செல்வத்தை நீண்ட ஆயுளையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு நேரமாக இந்த நேரமானது சொல்லப்படுது. அதே நேரத்தில் பூஜைக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தோமா, தூய்மையான ஒரு கோலம் போட்டுக்கோங்க. பூஜை அறையா அல்லது வாசலில் விநாயகர், குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வங்களோட படத்தில் எடுத்துட்டு க்ளீன் பண்ணிட்டு நல்லா நீட்டாக அதுக்கு குங்குமம் பொட்டு வைத்துட்டு தீப தூப ஆராதனை இதெல்லாமே காட்டி நெய் விளக்கு மற்றும் கற்பூரம் காட்டி புதிய வெள்ளை மலர்கள் அல்லது வாசனையான நல்ல ஒரு வாசனை மிகுந்த மலர்களால் நீங்கள் அதெல்லாம் அலங்கரிச்சுட்டு நைவேத்தியமாக நீங்கள் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய வீட்டில் என்ன இருக்கோ எளிமையான முறையில் பால், பழங்கள், கற்கண்டு, உங்களால் முடிஞ்ச சர்க்கரை பொங்கல் அல்லது பாயாசம் இது எல்லாமே முடிஞ்ச எல்லாத்தையும் வைக்கலாம். ரொம்ப சிறப்பு. பௌர்ணமி பூஜை செய்யக்கூடிய முறைகள் பார்த்தோமா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். காலையில் அதிகாலை எழுந்து குளிச்சுட்டு தூய ஆடை அணிஞ்சிட்டு பூஜை அறையை சுத்தம் செஞ்சுருங்க. அடுத்தது தெய்வ படங்களுக்கு பூக்களை போட்டுக்கோங்க. விநாயக பெருமானை முதல்ல நினச்சிட்டு தீபம் ஏற்றி அன்றைய நாளுக்கான விரதத்தை நீங்கள் தொடங்கலாம். அதாவது பால், பழங்கள் மற்றும் இதை சாப்பிடலாம். அப்படி சாப்பிடவே என்னால் இருக்க முடியாது சாப்பிடாம அப்படிங்கிறவங்க பால், பழம் இந்த மாதிரியான எளிமையான உணவை சாப்பிட்லாம். அடுத்ததாக மாலை, அதாவது பிரதான பூஜை மாலை 6 மணிக்கு மேலே மீண்டும் குளிச்சுட்டு பூஜை அறையில் இந்த தீபத்தை ஏற்றுங்க. விநாயகருக்கு சிறிய அளவில் கற்பூர ஆரத்தி காட்டி பூஜையை தொடங்குங்க. உங்களோட குலதெய்வத்தையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் அம்பாளையும் மனதில் நினச்சிட்டு உங்களோட வழிபாட்டை செய்யுங்க. அடுத்ததான் லலிதா சகஸ்கர நாமம் அல்லது ஓம் நமச்சிவாய போன்ற மந்திரத்தை உங்களுக்கு வசதிக்கு ஏற்ப பாராயணம் செய்யுங்க. அல்லது உங்களுடைய வீட்டில் நீங்கள் ஒலிக்க கூட விடலாம். நீங்கள் தயாரித்த அந்த சர்க்கரை பொங்கல் இருக்குங்களா, உங்களோட கையால் சமைச்ச அந்த சர்க்கரை பொங்கல் பாயாசத்தை நைவேத்தியமாக வைங்க. இறுதியாக கற்பூர ஆரத்தி காட்டிட்டு உங்களோட குடும்பத்தோட நல்ல வாழ்விற்காக பிரார்த்தனை செய்யுங்க. நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃபேமிலியாக சேர்ந்து நீங்கள் அதை பிரார்த்தனை செய்யும்போது நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களோட வாழ்க்கையில் இருக்கும். உங்களோட வீட்டு மொட்டை மாடியில் இருந்ததோ அல்லது ஜன்னல் வழியோ முழு நிலவை பார்த்து நீங்கள் மனதார வணங்கிட்டு அதுக்கப்புறம் வழிபாட்டை நிறைவு செஞ்சுக்கோங்க. அதே நேரத்தில் உங்களுடைய கவனத்திற்கு பார்த்தீங்கன்னா, உங்களால் நாள் முழுவதும் அப்படி பட்டினியாக இருக்க முடியல அப்படின்னா கூட உப்பு மற்றும் தானியங்கள் இல்லாத பால், பழங்கள் மட்டும் இதை ஏதாவது எடுத்துக்கொண்டு நீங்கள் கூட சாப்பிட்டு கூட விரதம் இருக்கலாம். ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தனி சிறப்பு இருக்குது. குறிப்பாக சித்ரா பௌர்ணமி போன்ற சிறப்பு நாளில் நவதானியங்கள் படைச்சி வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. இன்றைக்கும் கூட நீங்கள் அதை செய்யலாம். இந்த நாளில் உங்களோட வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய கண்டிப்பாக கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்யுங்க. இதனால் கூடுதலான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். உங்களோட வீட்டில் பௌர்ணமி பூஜையை ரொம்ப எளிமையாகவும் முழுமையாகவும் செய்வதற்கு நம்ம எப்படி அப்படின்னு பார்த்தோம். பௌர்ணமி பூஜை வழிபாடு செய்யக்கூடிய விஷயங்கள் சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, அது உங்களோட வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. உங்களோட வாழ்க்கை எப்போவுமே பிரகாசமாகவும் எப்பவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த நாங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் சின்ன சின்ன விஷயம்தான் நீங்கள் தொடர்ந்து பின்பற்றினீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும். அதாவது குடும்பத்தோட நல்ல வாழ்வு, ஆன்மீக வளர்ச்சியை மேம்படுத்துவதற்காக வீட்டு பூஜை அறையில் செய்வது ரொம்ப ஒரு முக்கியமான வழிபாடு அப்படின்னு சொல்கிறோம். பூஜை செய்வதற்கு நேரம் அதனோட ஆழமான நோக்கத்தை பிரதிபலிக்கும். நம்மளோட முன்னோர்களும் சரி, புராணங்களும் பூஜைக்கான உகந்த நேரத்தை நுட்பமான வழிகாட்டுதல்களை வழங்கியிருக்கு. இப்படி சரியான நேரத்தில் நம்ம சரியான முறையில் பூஜை செஞ்சினாலே அதனோட பலன் அப்படிங்கிறது பல மடங்கு. அதே நேரத்தில் காலை நேரத்தில் நீங்கள் பூஜை செய்யலாம். அடுத்து மாலை நேரத்தில் செய்கிறது ரொம்ப நல்லது. ஆற்றல் மிகுந்த நேரமாக சொல்லப்படுது. அதாவது சூரியன் உதிக்கும் போது புதிய ஆற்றல் பூமியில் பரவுது இல்லையா, இந்த நேரத்தில் உலகம் சீராகவும் ரொம்ப அமைதியாகவும் செயல்பட தொடங்கும். அதனால தான் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம அந்த பூஜைகள் செய்வது அப்படிங்கிறது நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். அதே நேரத்தில் பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது ஆன்மீக வளர்ச்சிக்கும் சரி, நம்மளுடைய மன ரிலாக்ஸாக இருக்கும், மைண்டு ரொம்ப மன அமைதிக்கும் ரொம்ப சிறந்த ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் பார்த்திங்களா, பிரண வாயுவின் ஆற்றல் அதிகமாக இருக்கிறதுனால உடல் மற்றும் மனதோட குணப்படுத்தும் சக்தி அதிகமாக இருக்காம். பிரம்ம முகூர்த்தத்தில் யோகா, தியானம் இதெல்லாம் செய்கிறது ரொம்பவே நல்லது. அதே நேரத்தில் மாலை பூஜை நேரம் மாலை 6 மணி முதல் 7 மணிக்குள்ளே இந்த நேரத்தில் சூரிய அஸ்தமன நேரத்தில் பூஜை செய்வது அப்படிங்கிறது சிறப்பு. பகலின் வெளிச்சம் மறைந்து இரவின் இருள்
சூழக்கூடிய இந்த இடைப்பட்ட நேரம் அப்படிங்கிறது ஆன்மீக ரீதியாக ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. இதனை சந்தியா காலம் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். இந்த நேரத்தில் தீபம் ஏற்றி தீபாரணை செய்வதன் மூலம் வீடு முழுவதுமே தெய்வீக சக்தி பரவும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே தினம் தினம் தெய்வங்களை வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நம்மளோட பாரம்பரியத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தோட தொடர்புடைய கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நம்பிக்கையின்படி தான் குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட தெய்வத்தை வழிபடுவதனால அந்த தெய்வத்தோட அருளை கண்டிப்பாக நம்மளால் பெற முடியும். அதே நேரத்தில் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நல்ல விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு நாள். சனி தோஷம் இருக்கிறவங்க இந்த நாளில் சனி பகவானை வழிபடலாம். அதே நேரத்தில் திங்கட்கிழமை சந்திரனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு நாள். சந்திரன் மனதை அமைதிப்படுத்தும் அப்படிங்கிறதுனால இந்த நாளில் சிவபெருமான நினைச்சி நீங்கள் வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்லதாக சொல்லப்படுது. அதே நேரத்தில் இன்று பௌர்ணமி அப்படிங்கிறதுனால வீட்டு பூஜை அறையில் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை எப்போவுமே பிரகாசமாக ரொம்ப மகிழ்ச்சியாக நல்ல ஒரு வெளிச்சமாக உங்களோட வாழ்க்கையில் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் இந்த பௌர்ணமி நாளில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வீட்டு பூஜை அறையில் செய்வீங்க, அதே மாதிரி எப்படி விரதம் இருப்பீங்க அப்படிங்கிறது எங்கள் கூட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல்வேஸ் தேங்க்யூ.